ஷாப்பி ஆப்பில் வந்திருக்கக்கூடிய காயின்ஸ் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழில் பார்க்கும்போது எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஷாப்பியில் காயின்ஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஷாப்பி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஷாப்பியில் வந்து காயின்ஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் காயின்ஸ் மாதிரியே ஷாப்பிலையும் காயின்ஸ் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் கீழே வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற விதமாக கீழே வந்து காயின்ஸை வந்து கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பி ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷாப்பி ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் இதான் வந்து ஹோம் பேஜ். இதில் கேட்டகரி, நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்சது தான். இதில் மீன் ஒன்று இருக்கும். அந்த மீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காமிக்காத ஒரு அப்டேட் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஷாப்பி காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த காயின்ஸை நம்ம வந்து உள்ளே கிளிக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக அவங்களே வந்து ஒரு 200 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த 200 காயின்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த 200 காயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு காயின் ஈக்குவல் டு ஒரு INR, அதாவது இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து 200 காயின் ஈக்குவல் டு 200 ரூபா அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜ் வந்து பார்த்தோம்னாலே இந்த இடத்துல காயின் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு மெயிலே வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காயின் கேஷ்பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம காயின் கேஷ்பேக்கை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா டீட்டெயில் வந்து இந்த காயின்ஸ் அப்டேட் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே போதும். ஸோ ஏர்னிங் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பெண்டிங் ரூல்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் இதில் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஷாப்பி காயின் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன் ஷாப்பி காயின் ஈக்குவல் டு 1 ரூபி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஏர்னிங்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் ரூல்ஸில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வவுச்சர் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து டோட்டல் பர்ச்சேஸோட வேல்யூவில் நமக்கு வந்து எப்படி காயின் வந்து ஏர்ன் ஆகும் அப்படிங்கிற 2 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாருக்குமே பார்த்தா இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். மீன்ற ஆப்ஷனில் மை வவுச்சரில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து காயின்ஸ் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றாங்க. ஸோ இதில் 25% காயின்ஸ் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பற்றி தான் இந்த இடத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 25% காயின் வந்து நம்ம வந்து எப்படி கேஷ்பேக் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 25% வவுச்சரை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது 25 காயின் வந்து நமக்கு கிடைக்கும், ஏர்னிங்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1% கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 550 ரூபா மதிப்புக்கு டோட்டலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 550 ரூபாவில் வந்து 1% வந்து, அதாவது 5.5 ஷாப்பி காயின்ஸ் வந்து நமக்கு வந்து ஏர்னிங்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஏர்னிங்ஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்மளால் வந்து 200 காயின் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி வீக்லி வந்து 600 காயின் வரைக்கும் தான் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வித்தவுட் வவுச்சராக நம்ம வந்து இதை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஸ்பெண்டிங் ரூல். அது ஸ்பெண்டிங் ரூல்னால் என்னென்னா, நம்ம எப்படி வந்து செக் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ரூல் தான் இது. ஸோ மேக்ஸிமம் செக் அவுட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% தான். என்ன தான் நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் 1000 ரூபாய்க்கு வந்து 25% ஆஃப் காயின் தான் வந்து லெஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்மகிட்ட வந்து 250 ரூபா இருக்குது அப்படின்னா 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளால் வந்து 200 காயின் தான் வந்து அட் அ டைமில் வந்து லெஸ் பண்ண முடியும். ஸோ 250 காயினை நம்ம வந்து அட் அ டைமில் லெஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கே 600 காயின் தான் நம்மளால் வந்து லெஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட கையில் இருக்கக்கூடிய காயின்ஸ்லேருந்து. ஸோ இதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து காயின் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு காயினோட பேலன்ஸை வந்து எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை லைவாக வந்து ஒரு பை நவ் பண்ணி நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ ஷாப்பி ஆப் வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறேன். ஸோ 399க்கு இதோட ப்ராடக்டோட வேல்யூ வந்து 399. ஸோ இதை நம்ம வந்து பை நவ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ செக் அவுட் பேஜ் வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்பி வவுச்சர், நம்ம எப்போவுமே வவுச்சர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஷாப்பி வவுச்சர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஷாப்பி வவுச்சர் அப்ளை பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து 25% காயின் கேஷ்பேக்,
மினிமம் ஸ்பெண்ட் வந்து 199க்கு 75 ரூபா வரைக்கும் காயின்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 99 ருபீஸ்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் 50 ருபீஸ் வரைக்கும் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 0 ருபீஸ், அதாவது மினிமம் ஸ்பெண்ட் வேல்யூவே இல்லை, 0 ருபீஸ்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கூட 50 காயின் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வவுச்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 199 எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஓகே பண்ணோன்னா நெட்டாக இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா 399ங்கிறது நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அதில் எந்த மாற்றமும் நமக்கு வரல. ஆனால் காயின்ஸ் வந்து கீழே 75 காயின்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆல்ரெடி 200 காயின் வந்து நம்மள்ட்ட கையில் இருக்குது. ஸோ இந்த 75 காயின்ஸும் போய்ட்டு அதில் ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து டோட்டல் 275 காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ இதுவே இப்போ நம்ம வந்து இந்த வவுச்சர் அப்ளை பண்ணாமல் செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதை நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸுங்கிற ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு 1% சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து 3.99 அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. 1% வந்து 399 ரூபாய்க்கு நம்ம வந்து 3.99 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நம்ம இதில் வந்து ஏற்கனவே 200 காயின்லேருந்து 99 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், 25% சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 99 ருபீஸ் நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம், ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 300 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வருது. அஸ் வெல் அஸ் 300 ருபீஸ்க்கு 1% போட்டிங்கன்னா 3 காயின்ஸ் நமக்கு வந்து ஏர்னிங்ஸில் போய் ஏறும். ஸோ ஏற்கனவே இருக்க 200லேருந்து 99 லெஸ் ஆகி மறுபடியும் வந்து ஒரு 3 காயின் ஆட் ஆகி காமிக்கும். ஸோ இதான் வந்து இந்த இது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதை நம்ம வந்து பை நவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாப்பி காயின்ஸ் டு பி ஏர்ன்ட் 3.99 எப்படி வருது, இந்த கால்குலேஷன் எப்படி வருதுன்னு புரியலை அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் இதில் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 399 இதுக்கு வந்து எப்படி 1% கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 100ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் வந்து 3.99, இதான் வந்து 1%. அதாவது வந்து என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணுமோ அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 100ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அதான் வந்து 3.99. ஸோ இதான் இங்கே வந்து நடக்குது. நமக்கு 3.99 காயின்ஸாக இங்கே நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதே வந்து நீங்கள் 25% ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ரெடீம் எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 399 இல்லையா. ஸோ இப்போ 399 நம்ம எப்படி ரெடீம் பண்ணிக்கிறது அப்படின்னா 399 இன்ட்டு 25%ங்கிறனால 25 ஈக்குவல் டு டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 99.75. ஸோ அதான் இந்த இடத்துல வந்து நமக்கு 99 ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா 399 இன்ட்டு 25 இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து இந்த காயின்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிளைம் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.